இடம் அசையத்தக்கதாக ஆண்டவரே தேவன் கிரியை நடப்பிக்கும்படி கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி வல்லமையின் தூதர்கள் புறப்பட்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலிபீடத்தில் அக்கினி இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த கிரியை செய்து கொடுக்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மெய்யான பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆவிக்குள்ளாய் எங்களை மாற்றுவீராக, பிரச்சனை மொழி நடத்துவீராக ஆண்டவரே. அப்போ பிரச்சனை மொழி நடத்தி ஆண்டவரே, நீர் எங்க நல்ல போதகர் ஆண்டவரே, நீர் எங்களை போதித்து நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆலோசனை ஆச்சரியமான தேவன் ஆண்டவரே, செயலில் மகத்துவமான தேவன் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டு தோசனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபைக்குள்ளாய் காத்துக்கொண்டு வழிநடத்தும் இயேசு மூலமாக நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக வருவோம். தேவனை கவரும் வார்த்தைகள் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தேவனை கவரும் வார்த்தைகள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22வது வசனமும், மார்க் 7ஆம் அதிகாரம் 25லிருந்து 29வது வசனம் வரையிலே, மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். மார்க் 7ஆம் அதிகாரம் 25. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். 29 வரையிலே, இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தியடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22லிருந்து 28 வரை வாசிக்கும் போதும், மார்க் 7ஆம் அதிகாரம் 25லிருந்து 29 வரை வாசிக்கும் போதும், ஒரு கானானிய பெண் வந்து கர்த்தரை கவர்ந்து கொள்ளுகிற வார்த்தைகளை அவர் சொல்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை தன் பக்கமாக அவள் திருப்பும்படியாக முதலாவது அவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவளாக இருந்தாள். இரண்டாவது, ஆண்டவரை இவள் வேண்டிக் கொண்டாள். இந்த ரெண்டு சுவாபத்தின் தன்மைகளும் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. ஒன்று, ஆண்டவரை கூப்பிட்டாள், இன்னொன்று ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டாள். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற வாழ்வு என்பது ஒரு ஜெப வாழ்வை காட்டுகிறது. ஆண்டவரை வேண்டிக் கொண்டாள் என்பது தன்னுடைய ஆண்டவர் தனக்காக செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவற்றை சொல்லுவதை காண்பிக்கிறது. முதலாவது, நம்ம ஆண்டவரை கூப்பிடுகிற அந்த சுவாபம் உடையவங்களாக, அதிலே நாம் பழகினவங்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் நீங்கள் ஆண்டவரை கூப்பிட வேண்டும். அதுக்கப்புறமாக தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரும்போது நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த வேண்டிக் கொள்வது என்பது தேவனுடைய தயவாக தேவனிடத்தில் கேட்பதை காட்டுகிறது. நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் எதாக இருந்தாலும் நாம் தயவுடையவங்களாக, ஒரு இரக்கமுடையவங்களாக நம் ஆண்டவற்றை நாம் கேட்க வேண்டும்.
ஆண்டவர்கிட்ட நம்ம அதிகாரம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்வு நம்மகிட்ட இருந்தாலும் தயவாக நான் வேண்டிக் கொண்டு கேட்குற ஜெபத்துக்கு ஆண்டவர் அதிலே மிகவும் விரும்புகிறார். அது தேவனை கவருகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறவங்க தங்களால் எல்லா காரியத்தையும் பிரயாசப்பட்டும் அதில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லா விதமான காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியாகவே இருக்கிறது என்று கடைசியாக ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கிற ஜெபந்தான் ஆண்டவரை வேண்டிக் கொள்வதை காட்டுகிறது. தயவாகவும் இரக்கமாகவும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் அதில் கவரப்பட்டு அந்த ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். வேண்டிக் கொள்கிற ஜெபங்கள் ஆண்டவரை கவர்ந்து கொள்கிறது. நீ சொன்ன வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவுது, நீ போகலாம், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். கர்த்தரை கவர்ந்து கொள்ளுகிற வார்த்தையை அந்த கானானிய பெண் சொன்னது நிமித்தமாக நீ விரும்புகிறபடி நீ ஆக கடவுது, நீ போ என்று ஆண்டவர் சொல்கிறார். ஜெபங்களுக்கு பதில் வருகிறது. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற வாழ்வும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிற வாழ்வும் ஒரு மனுஷன்கிட்ட இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ வேண்டிக் கொண்டபடி நான் உனக்கு செய்வேன், நீ சொன்னபடி உனக்கு ஆக கடவுது என்று ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இந்த கானானிய பெண் ஒரு அந்நிய ஸ்திரியாக இருந்தாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூத மார்க்கத்தில் வந்தான். கானானியர்கள் யூதர்களை விட்டு விலக்கப்பட்ட ஒரு ஜாதி மார்க்கத்தாராக இந்த நாட்களிலே காணப்பட்டார்கள். இந்த கானானியர்கள் யூதர்களுடைய வீட்டுக்கோ யூதர்கள் வரும்போது அவங்களுக்கு முன்பாக அவங்க நிற்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு புறஜாதி வம்சத்தில் கானானியர்கள் காணப்பட்டார்கள். ஆண்டவர் யூத ஜாதியில் பிறந்ததுனால அவள் ஒரு அந்நிய பெண்ணாய் இருந்தும் அவள் ஆண்டவரை கவர்ந்து கொள்ளுகிற வார்த்தையை அவள் சொல்லுகிறாள். ஆண்டவரை விட்டு நீங்கள் எவ்வளவு தூரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும், ஒரு அந்நிய மனுஷனை போல நீங்கள் வாழ்ந்தாலும், உங்களுடைய தேவைக்காக ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது, கர்த்தரை கவர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை செய்யும்போது உங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைங்க தங்களுடைய இயலாமையின் காலத்தை ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்து அவங்க ஜெபித்திருக்கிறார்கள். என்னை விசாரிக்கவும், எனக்கு துணையாக இருக்கவும், பக்கபலமாக இருக்கவும் ஒருவரும் இல்லாமல் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை மட்டுமே நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பத்தாரும் சார்ந்திருக்கிறோம், உண்மையே நாங்கள் கதியாக இருக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டிக் கொள்கிற அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் இன்றைக்கும் கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு தேவன் பதில் கொடுத்துருக்கிறார். ஆகவே வேண்டிக் கொள்கிற ஜெபம் ரொம்ப முக்கியமானது. வேறு கருணாகதியே எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம், நாங்கள் என்ன செய்வோம், எல்லாத்தையும் விட்டுட்டு உமக்காக நாங்கள் வந்துட்டோமே, ஞானஸ்நானம் எடுத்துட்டோமே, சபையில் நாங்கள் ஐக்கியம் ஆகிட்டோமே, நீர் யாருங்கிறத எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு நாங்கள் கண்டுவிட்டோமே, நீர் மெய்யான தெய்வங்கிறத நாங்கள் அறிஞ்சிட்டோமே ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு கருணாகதியாக சரணாகதியாக ஆண்டவரையே நம்பி வேண்டிக் கொள்கிற இன்றைக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுக்குறாரு. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நீ வேண்டிக் கொண்டபடி உனக்கு ஆக கடவுதுன்னு கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கும் மாறாத தேவன் அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலின் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்குறாரு. அப்போ எப்போவுமே நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்க போது ஒரு மாதிரி அதிகாரம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபத்தை விட வேண்டிக் கொள்கிற ஜெபத்தை தேவன் விரும்புவார். மனிதர்களாகிய நாமும் அதை ரொம்ப விரும்புவோம். பாருங்கள், ஒருத்தர் நம்மகிட்ட வந்து வேண்டிக் கொள்ளும்போது எல்லாத்தையும் நம்ம அவங்ககிட்ட கொடுத்துட்றோம். எந்த மனிதனும் நம்ம எல்லாம் ஆளுகை செய்யும்படியாக அதிகாரம் பண்ணும்படியாக நாம் அவ்வளவாக விரும்புவதில்லை. ஆனால் நம்மிடத்தில் வந்து தயவாக பட்சமாக நீ இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி நீதான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும், கடைசி வரையிலையும் கைவிடாமல் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது
அந்த வேண்டுதல்களுக்கு மனுஷர்களே இன்றைக்கு செவி சாய்க்கிறாங்க. ஆகவே வேண்டிக் கொள்கிற ஜெபம் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையில் அது ரொம்பவும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தரை வேண்டிக் கொண்டவங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் வேண்டிக் கொண்ட அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் தயவாக பதில் கொடுத்திருக்கிறார். இந்த கானானிய பெண்ணை குறித்து நான் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு வாலிப பிள்ளை இருந்தால், தன் வாலிப பிள்ளைக்காக இந்த அம்மா ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டிக் கொள்கிறாள். மார்க் 7:25 எனக்கு தொடர்ந்து வாசிக்கும் போது, அந்த கானானிய பெண்ணுடைய அவருடைய மகள் வந்து பிசாசினால் பிடிக்கப்பட்டவளாயிருந்தாள். அசுத்த ஆவி அந்த பிள்ளைகளுக்குள்ளே காணப்பட்டது. அந்த வசனத்தை வாசிப்போம். அவளை பிடித்திருந்த பிசாசு வாசிமா. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு ஸ்திரீயினுடைய அம்மா தான் கானானிய பெண். அப்போ அந்த அம்மா கானானிய பெண்ணுடைய அவருடைய மகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு அசுத்தாவி பிடித்திருந்தது. தன் பிள்ளைக்காக ஆண்டவற்றை வேண்டிக் கொள்ளும்படியாக ஒரு தாயார் வந்து நிற்கிறாள். வியாதிகளுக்கு பரிகாரம் பார்த்து விடலாம், ஆனால் பிசாசுடைய கிரிகளுக்கு பரிகாரமே கிடையாது. அதுக்கு பரிகாரம் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய உணவின் நிமித்தமாகவோ இல்லாவிட்டால் நம்முடைய இந்த ஊரில் இந்த நம்முடைய இந்த உலகத்தினுடைய காரியத்தின் நிமித்தமோ நம்ம சரீரம் பலவீனப்படலாம். அது இயற்கையான காரியம். ஆனால் ஒரு சரீரம் பிசாசு நிமித்தமாய் பலவீனப்படும் போது எந்த மருத்துவத்தினாலும் சுகமாக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் இதிலிருந்து அவங்கள சுகமாக்க முடியும். மருத்துவத்தினுடைய எல்லா டெஸ்ட்லையும் எல்லாமே நார்மலாக இருக்கும், ஆனால் வியாதி அவங்கள விட்டு விலகாது. இது எல்லாமே பிசாசானவன் கொண்டு வருகிற ஒரு வியாதியாக இருக்கிறார். இந்த கானானிய பெண்ணுடைய வாலிப பிள்ளைக்குள்ளே பிசாசனுடைய கிரியை இருந்ததுனால அவள் அந்நிய பெண்ணாக இருந்தாலும் ஆண்டவர் தன்னை சுகமாக்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டிக் கொள்கிறாள். என் பிள்ளைக்குள்ளே பிசாசு பிடித்திருக்கிற ஆண்டவரே, நீர் வந்து அவளை சுகமாக்க வேண்டும் என்று அவள் கேட்டுக்கொள்கிறாள். ஒரு நல்ல தாயாக, நல்ல பெற்றோராக இருந்ததுனால பிள்ளைகளுக்காக அவள் ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல தாய், நல்ல பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக ஜெபத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். பிள்ளைகளுக்காக பணத்தை சேர்த்து வைக்கலாம், நீங்கள் பிள்ளைகளுக்காக நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் பிள்ளைகளுக்காக நீங்கள் இயேசுவை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சுயபலத்தினாலேயோ சுய சம்பாத்தியத்தினாலேயோ எந்த பிள்ளைகள் வாழ்ந்து விட முடியாது. இயேசு மட்டும்தான் வாழ்க்கையை செல்வமாய் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலவேளையில் நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்காக எத்தனை பெற்றோர்கள் நீங்கள் முழங்காலில் நின்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? சொல்ல முடியுமா? வாலிப வயதிலே பிசாசினால் அலக்களிக்கப்பட்ட அந்த வாலிப பிள்ளைக்காக தாயார் வந்து திறப்பில் வந்து பல மைல்கள் நடந்து வந்து ஆண்டவர் போகிற பாதையை பார்த்து ஆண்டவர் நோக்கி அவள் கூப்பிட்டாள், வேண்டுதல் பண்ணுகிறாள், ஜெபிக்கிறாள், புலம்புகிறாள். என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வை தர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கானானிய ஸ்திரீயை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படி ரசிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்திருக்கிறீங்க? பிள்ளைகள் சரியில்லைன்னு அழுகிறமே தவிர, 4 பேர்ட்ட சொல்கிறமே தவிர, எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு, எத்தனை பெற்றோர்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்ட பெற்றோர்களாக இருக்கிறீங்க? சொல்ல முடியுமா? நீங்கள் கல்யாணம் முடிக்கிறதுன்னு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது பெரிய காரியம் அல்ல. பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு குடும்பம், ஒரு தாயும் தகப்பனாக நீ காணப்பட வேண்டும். அப்போதான் பிள்ளைகள் அசுத்தாவிகளிலிருந்து அவங்க பாதுகாக்கப்பட முடியும். பிள்ளைகளுடைய சரீரத்தை தாக்குவதா அசுத்தாவிகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சின்ன பண்ணமாக்குவதா அசுத்தாவிகள், அவங்க என்ன போகிறோம் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் அவங்களுடைய மனதையை குழப்புகிறதா அசுத்தாவிகள்.
ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மனுஷனுக்குள்ளாக பாதுகாப்பற்ற ஒரு அந்நியர்களுக்குள்ளாக இந்த பிள்ளைகள் போய்விடுகிறார்கள். ஆனானியுடைய பெண்ணுடைய அந்த வாலிப பிள்ளைக்காக அந்த பிள்ளைகள் வேண்டுதல் செய்தார்கள். யோபு தன் பிள்ளைகளுக்காக அதிகாலையிலே எழும்பி அவன் பலி செலுத்துகிறான். யோபுடைய வாலிப பிள்ளைகள் ஏதாவது இந்த உலகத்தின் வாழ்க்கைக்குள்ளே போய்விடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளையினுடைய பெயரை சொல்லி சொல்லி யோபு ஜெபிக்கிறவராக இருக்கிறார். யோபுடைய பிள்ளைகளை கர்த்தர் அழகாக தேவன் மாற்றினார். ரொம்ப அழகான பிள்ளைகள் அவங்க பிறந்ததாக வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துக்கிற பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்றைக்கு அதிகாலையில் எழும்பி நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியுமா? இந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு பெயரை சொல்லி அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறீர்களா? கானானிய பெண் அந்நிய பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய வாலிப பிள்ளை பிசாசுடைய கிரியை விட்டு சுகமாக்கும்படியாக ஆண்டவரை வந்து வேண்டிக் கொள்கிறாள், கூப்பிடுகிறாள், கதறுகிறாள். என்ன ஒரு அற்புதமான பெற்றோர்கள் என்று பாருங்கள். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து இன்னும் பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபத்தை நீ பண்ணாவிட்டால் எப்படி பிள்ளைகள் பிசாசினுடைய கிரியிலிருந்து தப்பிப்போக முடியும்? பெற்றோருடைய ஜெபந்தான் பிள்ளைகளை பாதுகாக்கும். அந்நியர்களும் துன்மார்க்கர்களும் பிள்ளைகளை அம்போடு விட்டுட்டு போகிற அப்படிப்பட்ட குடும்பங்களையும் அப்படிப்பட்ட உலகத்திலையும் துரோகம் பண்ணுகிற அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக பெற்றோர்கள் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி பிள்ளைகளுடைய பேரை சொல்லி 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 அதில் எந்திரிச்சு ஒரு 100 ஸ்தோத்திரமாவது பண்ணுவீர்களானால் பிசாசுகள் பிள்ளைகளை தாக்காதபடி, சரீரத்தை தாக்காதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வாரை. கானானிய பெண் தன் வாலிப பிள்ளைக்காக நடையாக நடந்து வந்து ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிறாள், வேண்டிக் கொள்ளுகிறாள். அப்படி அவள் சத்தமிடுகிறாள். பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறது பெரிய காரியம் அல்ல. பிள்ளைகள் பிசாசின் கிரியைகளிலிருந்து தப்பும்படியாக ஒரு ஜெப வாழ்வு பெற்றோர்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். பெற்றோருடைய ஜெப குறைவினால் தான் பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பிரதேசத்தின் ஜெபம் இல்லை, ஆரம்ப ஜெபம் இல்லை, அதிகாலை ஜெபம் இல்லை, உபவாசத்தின் ஜெபம் இல்லை, விசுவாசத்தின் ஜெபம் இல்லை. அதனால தான் பிள்ளைங்க அதிகமாக கண்களுக்கு முன்பாக பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நீ உணர்வடைந்து உன் வாழ்க்கையிலே அதிகாலை எழும்பி உன் பிள்ளைகளை பேரை சொல்லி எப்படி இந்த கானானிய பெண் ஆண்டவர் வந்து கூப்பிட்டாலோ வேண்டிக் கொள்ளாலோ அதே போல ஒரு நல்ல பெற்றோர்களாக இருப்பீர்களானால் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபத்தை நீங்கள் ஆரம்பிங்கள். கர்த்தர் பயங்கரமான ஒரு பதிலை தேவன் செய்வார். பிள்ளைகளுக்கு விசுவாசம் முதலாவது எப்பொழுது எப்படி வருகிறது என்பதை சில காரியங்களை சொல்கிறேன். முதலாவது தாயின் கருவிலே வருகிறது. ஒரு பிள்ளை கருவுற்று இருக்கும்போது அவருடைய தாயினுடைய வாழ்க்கையிலே அவள் ஜெபிக்காதவளாக இருந்தது நிமித்தமாக பிள்ளையினுடைய கருவில் பிசாசுகள் கருவை தாக்குகிறது. கருக்கலைப்பு என்பது பிசாசினுடைய பெரிய ஆயுதங்கள். ஒருபோதும் குழந்தைகளை கருக்கலைப்பு நாம் பண்ணக்கூடாது. அப்படி கருக்கலைப்பு பண்ணுவார்களானால் அந்த குடும்பத்துக்குள்ளாக கணவனும் மனைவிக்குள்ள காலம் முழுவதுக்கும் அவங்க சந்தோஷமாக வாழ முடியாது. ஒற்றுமை இல்லாதவங்களாக போய்விடுவார்கள். கருவிலேயே குழந்தை அழைத்த அந்த குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள கடைசி வரையும் ஒரு தெய்வீக ஒற்றுமை வரவே வராது. குழந்தைங்களை கருவில் அழித்தது நிமித்தமாக அந்த சாபங்கள் இந்த குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கும். கருக்கலைப்பு என்பது கொலைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த சாபங்கள் விலகி ஒருவேளை தெரியாமல் செய்திருப்பீர் என்றால் அந்த சாபத்தின் நிமித்தமாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி நீங்கள் ஆண்டவர்கிட்ட பரிகாரம் தேட வேண்டும். கருக்கலைப்பு கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையை கண்டிப்பாக பாதித்துவிடும்.
அப்போ ஒரு பிள்ளைக்கு எப்பொழுது பிசாசுடைய தாக்குதல் வருகிறது என்றால் கருவிலே உருவாகும் போதே, கருவு ஒரு வாரத்தில் உருவாகிறது. அந்த ஒரு வாரத்திலேயே அந்த பிள்ளைகள் மேலே பிசாசானவன் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கிறான். அது நிமித்தமாக தான் அநேக அபாஷன் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, பிள்ளைங்க ரட்சிக்கப்படாதனாலே பிசாசினால் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பிள்ளைங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக நீங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டணும் ஆண்டவரே. அவங்க ரட்சிப்பு அடைஞ்சிட்டாங்கன்னு நான் கர்த்தர் அவங்கள விட்டு ஒருபோது விலகவே மாட்டார். ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனாலும், உலகத்தின் பாவ வாழ்க்கைக்குள்ளே போனாலும், ஒருவேளை விக்கிரக ஆராதனைக்குள்ளே அந்த பிள்ளைகள் போனாலும், அவங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அவங்கள விட்டு விலகவே விலகாது. என்னைக்காவது ஒரு நாள் தேவன் பகிரங்கமாக அவங்கள சந்திப்பார். ஒரு ஆழமான உண்மையான ரட்சிப்பை பெற்றவங்க ரட்சிப்பை இழந்து அவங்க மறிக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் விட்டு பின்வாங்கலாம், விக்கிரக ஆராதனைக்குள்ளே போகலாம், சபைக்கே வராமல் இருக்கலாம், மறுபடியும் பாவ வாழ்க்கைக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு அவங்கள விட்டு விலகவே விலகாது. அது உள்ளத்தின் இரத்தத்தில் அப்படி இருந்து கொண்டே இருக்கும். ஒரு காலங்கள் வரும்போது, ஒரு நேரங்கள் வரும்போது அவங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு மறுபடியும் அவங்க சபைக்கு வந்து இரட்டத்தனையான ஒரு தெய்வீக வல்லமையோடு அவங்க மாறுகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே ஒரு மனுஷனையும் அவன் தவறு செய்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் அப்பமா நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அவன் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அவன் என்ன தவறு செய்தாலும் அவனுக்குள்ளே தங்கி இருக்கும். காலங்கள் வரும்போது ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் உண்டாக்குவார், எழுப்பி தேவன் கொண்டு வருவார். அதனால தான் பின்வாங்கி போனவங்க மறுபடியும் சபைக்கு வர்றாங்க. பின்வாங்கி போனவங்க மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரை தேடாத மனுஷன் கர்த்தரை விட்டு விலகி போனால் அந்த ரட்சிப்பு அவனுக்குள்ளே இருக்கிறதுனால மறுபடியும் அவன் ஆண்டவர்கிட்ட வந்து, உம்மை தேடாத நாட்களுக்காக என்னை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி மறுபடியும் அவன் ஆண்டவர்கிட்ட வருகிறான். ஏனென்றால் ரட்சிப்பு அவரை விட்டு விலகவே விலகாது. அப்போ ஒரு பிள்ளை ரட்சிக்கப்படாவிட்டால் பிசாசுகள் பிள்ளைகளை தாக்குகிறது. மூன்றாவதாக, ஒரு கருவை பெற்றோர்கள் விரும்பாவிட்டால் அதை பிசாசு தாக்குகிறது. அந்த கருவுற்று இருக்கும்போது அந்த பிள்ளை மேலே விருப்பமே இருக்காது. ஒரு தாயும் தகப்பனும் அவங்களுக்காக ஒரு கற்பங்கள் உண்டாகும் போது அன்றைக்கே அந்த கர்ப்பத்தை நேசிக்கிற பிள்ளைங்களாக இருக்க வேண்டும். கற்பத்தை நேசிக்காதவங்க மேலே, அந்த கற்பத்தின் மேலே பிசாசனுடைய ஆளுகைகள் வருகிறது. பெரும்பாலும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஆம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப நேசிக்கிறது, பொம்பளை பிள்ளைங்கன்னா அழிக்கிறதுக்கு பார்க்குறது, இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிறதுனால தான் அந்த பிள்ளைங்க மேலே பிசாசனுடைய ஆதிக்கங்கள் வருகிறது. விரும்பாமல் பிறக்கிற பிள்ளைங்க மேலே, பெற்றோர்கள் விரும்பாமல் பிறக்கிற பிள்ளைங்கள் மேலே அசுத்த ஆவிகள் வருகிறது. நான்காவது, விக்கிரக சம்பந்தமான காரியத்தை நிமித்தமாக அசுத்த ஆவிகள் வருகிறது. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடணும், அடிக்கடிக்கு விக்கிரகத்தின் கோயில்களுக்கு போவதும், விக்கிரக சம்பந்தமான காரியத்தில் போய் அதிகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதும், கற்பத்தின் காலத்தில் தங்களுடைய நாட்களை விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு நேரத்தை செலவழிக்கும் போதும் பிள்ளைகள் பிசாசினால் பாதிக்கப்படுகிறார்கள். ஐந்தாவது, பயத்தினாலே பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். கர்ப்பஸ்திரியானவள் எதற்காகவும் பயந்த ஒரு சுவாபம் உடையவளாக இருப்பாள் என்றால், எதுக்கெடுத்தாலும் ஒரு பயந்த தன்மை இருக்குமானால் அந்த பயம் அசுத்த ஆவிகளை உண்டாக்கும். அது நிமித்தமாக, அந்த பயத்தின் சுவாபத்தின் நிமித்தமாக பிள்ளைகள் மேலே அசுத்த ஆவிகள் வரும். பிள்ளைங்கிட்ட பெற்றோர்கள் பேசும்போது தைரியப்படுத்தி பேச வேண்டுமே தவிர பயந்து பேசக்கூடாது. பயத்தை பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்வீர்களானால் அந்த பயம் அந்த பிள்ளைகளை எதையுமே செய்ய விடாமல் ஒரு மாதிரி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே அந்த அசுத்தாவிகள் வைத்து விடும். அவங்க தனிமையாக நின்று திறமையாக இருந்து எந்த காரியத்தை செய்ய விடாமல் பெற்றோர்கள் ஆக்கி விடுவார்கள். ஒரு கடை கூட போக தெரியாது, பஸ் ஏறி போக தெரியாது.
தனிமையாக நின்று ஒரு வேலைக்கு போயிட்டு ஒத்தையில் தனியாக வர்றதுக்கு வேண்டிய திறமைகள் இருக்காது. எங்கேயும் தனியாக நின்று அதை சாதிக்கிற காரியங்கள் இருக்காது. ஒரு விதமான பயத்தை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அப்படியே இந்த பயத்தில் வளர்க்கறதுனால பிள்ளைகள் மேலே அசுத்தாவிகள் வந்து அமர்ந்து கொள்கிறது. அப்புறம் இந்த பிள்ளைங்க எதை பார்த்தாலும் பயப்படலாம். ஆளை கண்டா பயப்படுவாங்க, சூழ்நிலைகளை கண்டா பயப்படுவாங்க, வேலைக்கு போகிற இடத்துல பயப்படுவாங்க. ஒரு மாதிரி ஒரு பயந்த சோபத்தோடையே அந்த பிள்ளைங்க இருக்கிறதுக்கு காரணம் ஒரு அசுத்தாவினுடைய கிரியையாக இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளுக்கு ஒருபோதும் பயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. தைரியசாலிகளாக பிள்ளைகளை நீங்கள் அனுப்ப வேண்டும். எந்த இடத்துக்கும் நீ போயிட்டு வா, கர்த்தர் உனக்கு துணை இருக்கிறார். தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி போயிட்டு வா. போ, பஸ் பிடிச்சு, ட்ரெயின் பிடிச்சு, ஃப்ளைட் பிடிச்சு போயிட்டு வா. அப்போ இப்படிப்பட்ட விசுவாசிகள் நிறைந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஒரு தாயாக தான் கானானிய பெண் இருந்தாள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேவன் தேடுகிறார். சபைக்காகவும் தேவன் தேடுகிறார். சபைக்கும் இப்படிப்பட்ட தாய்மார்களை தேவன் அழைக்கிறார். அநேக அசுத்தாவினால் பிடிக்கப்பட்ட பிள்ளைகள் சபைக்கு வரும்போது கானானிய பெண் தன்னுடைய பிள்ளைக்கு தாயாய் இருந்து ஜெபித்த பிரகாரம் சபைக்கு ஒரு தாயாய் இருந்து ஜெபிக்கிற அநேகரை தேவன் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். அதனால தான் டெய்லி ஜெபம் நடக்குது. ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து ஜெபம் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் சிங்கிளாக இருந்தீங்கனாக்கா நீங்கள் வந்து ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போங்க. வீட்டில் தனியாக இருக்கிறவங்க நேரே சபையில் வந்து அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய முழு நேரத்தையும் நீங்கள் சபையிலே செலவு பண்ணுங்கள். சாப்பாடை கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டே இருங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரை அப்படியே உட்காந்துட்டே ஜெபம் பண்ணிகிட்டே நீங்கள் இருக்கலாம். விசுவாசிகள் சபைக்கு வரும்போது கானானிய பெண்ணை போல ஜெபிக்கிற ஒரு தாயை போல நீ இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும். சபைக்காக ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது தாயின் ஸ்தானத்திலிருந்து அவங்க ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக எல்லா காரியத்தை இறங்கி செய்யும் போது ஒரு தாயினுடைய ஸ்தானத்தில் அவர் இருந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரை நோக்கி கானானிய ஸ்திரீ வேண்டிக் கொண்ட போதிலையும் கூப்பிட்ட போதிலையும் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. உடனே அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசவில்லை என்று விடவில்லை. நேரே போய் சீசர்கள்ட்ட போய் அவர் சொல்கிறார். மத்தேயு 15:23. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். சீஷர்கள்ட்ட வந்து சொல்றார், தன் ஜெபத்தை விடவே இல்லை. நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், கூப்பிடுகிற ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பதில் சொல்லவே இல்லையே என்று சொல்லி சீஷர்கள்ட்ட போய் அவள் சொல்லுகிறாள். இதிலிருந்து நாம் என்ன அறிகிறோம்னாக்கா, உங்களுடைய ஜெபத்துக்காக நீங்கள் எந்த சீஷர்கள்ட்டையும் சொல்ல வேண்டியது கிடையாது. நேரடியாகவே தேவன்கிட்ட சொல்லுகிற பழக்கமுடையவங்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனுடைய ஜெபத்தையும் கர்த்தர் ஒருபோதும் கேட்கிறவரே அல்ல. நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்லி அவர் உங்களுக்காக அங்கே ஜெபம் பண்ணுங்கிற ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை. நேரடியாகவே நீங்கள் தேவன்கிட்ட ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கானானிய பெண் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஒரு வார்த்தையும் பேசவில்லை. உடனே சீசர்களை போய் அவர் கேட்குறா. அவர் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரே, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி எப்படி ஒரு தாயினுடைய காரியம் பாருங்கள். பதில் வராவிட்டாலும் எப்படியும் ஆண்டவர்கிட்ட ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடிட்டு இருக்கிறார். தெருவில் நின்று போராடிட்டு இருக்கிற ஒரு தாயாக இருக்கிறார். என்றைக்காவது உங்களுடைய பிள்ளைகளுக்காக இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா? சும்மா ரசிக்கப்பட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே. இப்படிப்பட்ட ஜெபத்தை என்னைக்காவது பெற்றோர்கள் செய்திருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைபட்ட போது இப்படி நீங்கள் பரிதபிச்சுட்டு வந்து ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்கிறா, அவன் ஆண்டவர் பதிலே சொல்லலை. உன்னை சீசர்கள்ட்ட போய் சொல்கிறா. ஏனென்றால் எந்த விதமான யாரிடத்திலையும் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் விரும்பாமல் நாம் நேரடியாகவே தேவன்கிட்ட பேசி கொள்கிற அந்த ஜெபத்தை, அப்படி தேவன்கிட்ட கவர்ந்து கொள்கிற வார்த்தையை தேவன் ரொம்ப விரும்புகிறார். நமக்கு மத்தியஸ்தர் ஒருவரே.
இவரே எல்லாவற்றுக்கும் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று இயேசுவை குறித்து நாம் சொல்கிறோம். மத்தியஸ்தர் அவரே, நம்ம எல்லாவற்றுக்கும் பிரதான ஆசாரியரும் அவரே நமக்காக பிதாவின் வலது பாசத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே எந்த ஜபத்துக்கும் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது. நேரடியாகவே தேவன்கிட்ட வந்து தேவனை கவர்ந்து கொள்ளுகிற வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும். சீஷர்கள் சொன்னார்கள், இவளை நீ அனுப்பிவிடும், இவள் பின்தொடர்ந்து வருகிறாளே, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சீஷர்கள் சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு தாயினுடைய ஜெப வாழ்வு என்று பாருங்கள். ஆண்டவரே, இவளை அனுப்பிவிடும், இவள் நம்மளை பின்தொடர்ந்து வருகிறாள். ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு பார்க்குறா, வேண்டுதல் பண்ணி பார்க்குறா. ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சீஷர்கள்ட்ட போய் சொல்கிறா. சீஷர்கள் சொல்கிறாங்க, இவளை அனுப்பிவிடும் ஆண்டவரே, இவள் நம்மளை பின்தொடர்ந்து வருகிறாள், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சீஷர் சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்கள். சீஷர்கள் சொன்னபோது கர்த்தர் சொல்கிறார், நான் என் ஜனத்துக்கு வந்தேனே அண்ணாமல் கானானிய பெண்ணுக்கு நான் வரவில்லை. நான் உனக்காக வரலம்மா, நான் என் ஜனத்துக்காக வந்தேன். அதாவது உன் ஜபங்களுக்கு நான் பதில் தர முடியாது, என் ஜபங்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட என் பிள்ளைகளுக்கும் சபைக்கு வருகிற என் ஜனத்துக்கும் நான் பதில் கொடுப்பேனே தவிர அந்நிய பெண்ணாக இருக்கிற உனக்கும் ரட்சிக்கப்படாத உனக்கும் நான் பதில் கொடுக்க மாட்டேன். என் ஜனத்துக்கு நான் வந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆயிலும் அவள் பின்தொடர்ந்து போனாள். எவ்வளவு பெரிய ஒரு தெய்வனை கவர்ந்து கொள்ளுகிற காரியத்தை பாருங்கள். தன் பிள்ளைக்கு எப்படி ஆயிலும் ஆண்டவர் சுகமாக்கி விட வேண்டும் என்று அறிந்து, உன் ஜெபத்துக்கு நான் பதில் தர மாட்டேன், உனக்கு நான் வரல, நீ அந்நிய ஸ்திரீ, நீ கானானிய பெண்ணு, என் ஜனத்துக்கு வந்தேன் என்று ஆண்டவர் சொன்ன போதிலையும் விடாமல் பின்தொடர்ந்து கொண்டே சென்றாள். தொடர் முயற்சி அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடினது. ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரை அவள் பணிந்து கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு உதவி செய்யும் என்று அவள் கேட்டார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் கையை திறக்க திமிங்கலங்கள் பெற்றுக்கொள்ளும், அவர் கையை மூட அவர்கள் மாண்டு போகும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது என்பதை கானானிய பிள்ளை அறிந்ததினால அவர் கையை திறக்க திமிங்கலங்கள் பெற்றுக்கொள்ளும், அவர் கையை மூட அவைகள் மாண்டு போகும் என்பதை கானானிய பெண் அறிந்திருந்தாள். ஆண்டவர் கையை திறப்பார் என்றால் திமிங்கலங்கள் கூட பெற்றுக்கொள்கிறதே, ஆண்டவர் கையை மூடுவார் என்றால் திமிங்கலங்கள் கூட மாண்டு போகிறதே. அப்படிப்பட்ட தேவனுடைய கரத்தை திறக்க வேண்டும் என்று அவள் பணிந்து கொண்டு கூப்பிட்டு கொண்டு அவளை பின்தொடர்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறாள். என்ன ஆண்டவரை கவர்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை என்று பார்த்தீங்களா? இன்றைக்கி இப்படிப்பட்ட ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா? ஜெபத்துக்கு பதில் வராட்டாலும் உனக்கு நான் பதில் தரமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலும், எவ்வளவோ நாட்கள் போராடி ஜெபம் பண்ணியும் எந்த பதிலும் எந்த விடுதலையும் இல்லாமல் இருந்தாலும் கானானிய பெண் அவருடைய பாதத்தை விடவே இல்லை, பணிந்து கொள்வதை விடவே இல்லை, கூப்பிடுவதை விடவே இல்லை, பின்தொடர்ந்து போவதை விடவே இல்லை. சீஷர்கள் இவளை பார்த்து அனுப்பிவிடும் ஆண்டவரே, ரொம்ப இவள் டிஸ்டர்ப் பண்ணுறா, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறா, தொடர்ந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அவளுடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்காக காணப்பட்டது. இதை கேட்குற பெற்றோர்களை, இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக கல்யாணம் முடிக்கணும்னு சொல்கிறீங்களே, பிள்ளைகள் வேணும்னு சொல்கிறீங்களே, பெற்ற பிள்ளைகளுக்காக இப்படி போராடுகிற பெற்றோர்களை எத்தனை பேர் இன்றைக்கு பூமியில் இருக்கிறீங்க? பெற்றோர்கள் குடிகாரர்களாகவும் குடும்பத்தை அடைய தெரியாதவர்களாகவும் பிள்ளைகளுடைய கொஞ்சம் உழைப்பில் பெற்றோர்கள் உட்கார்ந்து சாப்பிட்றவங்களாகவும் இருந்தால் எப்படி பிள்ளைகள் வந்து வலிமையாக இருக்க முடியும்? பிள்ளைகளை விட்டுட்டு அந்நிய இடத்துல போயிருக்கிறது எந்த பொறுப்பற்று நடந்து கொள்கிற காரியம். எப்படி பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? எப்படி பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்? ஜெபத்துக்கு பதில் வராட்டாலும் கானானிய பெண் இயேசுவை விடவே இல்லை. ஒரு நல்ல தாய். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறது உண்மையானால் உங்கள் கண்கள் மூடுறதுக்கு முன்பாக உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதையும்
உங்கள் பிள்ளைங்க சபைக்கு வருகிறதையும் உங்கள் பிள்ளைங்க கர்த்தரை ஆராதிப்பதையும் உங்கள் கண்கள் காணும்படி நீங்கள் பொருத்தனை பண்ண வேண்டும். வேறு எந்த மேன்மையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம் ஆண்டவரை. நான் சாகிறதுக்கு முன்பாக, நான் மரணித்து போகிறதுக்கு முன்பாக என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உண்மை ரட்சிக்கப்பட வேண்டும், உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், உடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக பதில் தருவார். ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறாரு, நான் உனக்கு உதவி செய்வதில்லை, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது கானானிய பெண்ணை ஆண்டவர் நாயின்னு சொல்கிறார். அவள் கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கலை. தொடர்ந்து வந்து அவரை பணிந்து கொண்டதுக்கையும் ஆண்டவர் ஏறிட்டு பார்க்கல. சீசர்கள் சொல்லியும் ஆண்டவர் கேட்கல. அதுக்கு பிறகு ஆண்டவர் கடினமான ஒரு வார்த்தை சொல்கிறார், என் ஜனத்துக்கு வந்தேனே அல்லாமல் உனக்கு வரல, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது இல்லை. அதாவது கானானிய பெண்ணை நாயின்னு ஆண்டவர் சொல்கிறார். பிள்ளைகளை யூத கோத்திரத்தை சொல்கிறார். ரட்சிக்கப்பட்ட என் பிள்ளைகளை நான் சுகமாக்க வந்தேனே தவிர உன்னை நான் சுகமாக்கவில்லை. நாய்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நாய்கள் என்று சொன்ன போதிலையும் அவள் எதையுமே தன் காதில் கேட்கவே இல்லை. இன்னைக்கு யாராச்சும் உங்களை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கி கானானியனுடைய பெண்ணுடைய ஸ்தானத்தில் இங்கே இருக்கிற யாராவது இருந்தீங்கன்னாக்கா உங்களை பார்த்து பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லைன்னு உங்களை பார்த்து சொன்னால் என்ன நடக்கும் பாருங்கள். அருவாட்டு வெட்டியே பிடிவீங்க, ஆண்டவரே வெட்டி பிடிவீங்க. நீ யாரை பார்த்து நாயின்னு சொல்கிற? உன்கிட்ட நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், வேண்டிக் கொள்கிறேன், கூப்பிடுறேன், பின்தொடர்ந்து வர்றேன், உன் சீசர்கள்ட்ட சொல்கிறேன், எதையும் கேட்காம என்னையும் என் பிள்ளையும் நீ நாயின்னு சொல்கிறியே அப்படின்னு பக்கத்தில் கள்ளத்துக்கு எரிஞ்சு ஒரு வழி பண்ணி ஆண்டவரையே அறுவாட்டு வெட்டுற ஆட்கள்லாம் சபையில் நிறைவேறுகிறான். ஆனால் கானானிய பெண் அந்நிய பெண்ணாக இருந்தாலும் தன்னை நாயின்னு ஆண்டவர் சொன்ன போதிலையும் அவள் தேவனை கவர்ந்து கொள்ளுகிற ஒரு வார்த்தை சொல்கிறா. என்ன சொல்கிறா சொன்னாக்கா, மெய்தான் ஆண்டவரே, நீ சொல்கிற மாதிரி நான் நாய் தான், நான் அந்நிய பெண் தான், அந்நிய ஸ்திரீ தான், நான் இன்னும் ரட்சிக்கப்படலை, எங்கள் பிள்ளைங்க இன்னும் ரட்சிப்புக்குள்ளே வரல, நாங்கள் அந்நியர்கள் தான், எங்கள் வாழ்க்கை ஒரு பின்மாற்றத்தின் நாயை போன்ற ஒரு வாழ்க்கையில் தான் வாழுகிறேன். ஆயிலும் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே ஆண்டவரே என்று ஆண்டவரை கவர்ந்து கொண்டு பேசினாள் பாருங்கள். அதுதான் மகாபிரிய பலனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தது. கரங்களை வைத்து ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை கவர்ந்து கொள்ளுகிற வார்த்தை. குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் என்ன? கவர்ந்து கொள்ளுகிற வார்த்தை இல்லை. ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாங்களா அதை பிடிச்சிட்டு எப்படி சொல்லலாம், ஏதாவது சொல்லலான்னு அப்படி இப்படிமா சண்டை போட்டு குடும்பத்தை ஒரு வழி பண்ணி இந்த கானானிய பெண் ரட்சிக்கப்படாவிட்டாலும் அவளை ஆண்டவரை அறியாவிட்டாலும் ஒரு தெய்வீகமான சுவாபம் இருந்தது. என்னவென்றால் ஆண்டவரை கவர்ந்து கொள்கிற வார்த்தையை அவள் பேசினாள். உம்மை விட்டு நான் பின்வாங்கின வாழ்க்கை இருந்தாலும், சபைக்கு நான் வராமல் இருந்தாலும், நான் ராபோஜனத்துக்கு வராமல் நான் இருந்தாலும், உம்மை மறந்து நான் ஜெபிக்க மறந்து இருந்தாலும் ஆண்டவரே, இன்றைக்கி நான் பயங்கரமான பிடியில் என் பிள்ளைகளுடைய வேதனையில் உண்மை நான் தேடி வந்திருக்கிறேன். என்னை பார்த்து நீ நாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என்னையை பார்த்து நீ அந்நிய பெண்ணு, நீ சபைக்கு வராதவா, நீ பின்வாங்கி போனவா, நான்லாம் உனக்கு ஜெபத்துக்கு பதில் தர முடியாதுன்னு நீ சொன்னாலும் உங்களுடைய மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே ஆண்டவரே. ஆகவே எனக்கு அந்த அப்பத்தை தாரும், உங்களுடைய அப்பம் எனக்கு தேவை. உங்களுடைய மேஜிலிருந்து கீழே விழுகிற அப்பத்தை கூட நாய்கள் தின்னுமே, அந்த அப்பத்தின் சுகம் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னாள். இன்றைக்கி எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். நம்மளை திட்டவங்களையும் நம்மளை நாயின்னு சொல்கிறவங்களையும் என்னானாலும் பரவாயில்ல, ரொம்ப வீராப்பு கோபமும் ஒரு மாதிரியான ஒரு காரியம் இருக்குன்னா தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து ஜெபங்களுக்கு பதில் பெறாமல் இருக்கிறோம். நீர் என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவர், என்ன நாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, பேயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுடைய வார்த்தைக்காக நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. சபையை தேடி வந்திருக்கிறேன். சபையை மறந்தது உண்மைதான், ஜெபத்தை மறந்தது உண்மைதான், நீர் எனக்காக அழைத்த அழைப்பை நான் விட்டுட்டு போனது உண்மைதான்.
ஆனால் இன்றைக்கு விசுவாசனுடைய பிடியில் நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளை சிக்கி அலமோதி கொண்டிருக்கிறோம். உம்மை தவிர இதிலிருந்து வேறு சரணாகதியே கிடையாது ஆண்டவரே. நீர் என்னை என்ன திட்டினாலும் பரவாயில்ல. உண்மை நான் தேடி வந்திருக்கிறேன். இன்றைக்கி ஆராதனை முடிஞ்சு நான் வீட்டுக்கு போது என் பிள்ளைகளுக்கு ஒரு சுகம், என் குடும்பத்துக்கு ஒரு சுகம், என்னை விட்டு விலகின ஒரு சுகம் எனக்கு உண்டாகணும் ஆண்டவரேன்னு சொல்லி வந்திருக்கிற கானானிய பெண்ணை போல ஒரு விசுவாசி இன்றைக்கு சபைக்கு வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், நீ போ, நான் உன்னை சுகமாக்கினேன். கர்த்தர் பேசுகிறார். பேசாதவங்களை பேச வைக்கிற வார்த்தையை பேசி பழக வேண்டும். மனிதனை கவர்ந்து கொள்ளுகிற வார்த்தைகளை பேச வேண்டும். உள்ளம் உடைகிற வார்த்தைகளை பேச வேண்டும். வார்த்தையை கேட்கும்போதே உள்ளமெல்லாம் உடைந்து தெய்வ சமூகத்துக்காய் காத்திருக்கிற அப்படிப்பட்ட கவர்ந்து கொள்ளுகிற வார்த்தைகளை பேசி பழக வேண்டும். தயவும் இரக்கமும் அன்பும் பாசமும் உபவாசமும் ஜெபமும் கண்ணீரும் நிறைந்த வார்த்தைகளை பேச வேண்டும். சிஎஸ்ஐ சபையிலிருந்து பெந்தைகோஸ்து சபைக்கு கொண்டு ஒரு விசுவாசி மறுபடியும் சிஎஸ்ஐ சபையில் ஐயர்வாள் கூப்பிட்டாருன்னு போயிட்டாங்க அந்த அம்மா. இந்த அம்மா பெந்தைகோஸ்து சபைக்கு போகுதுன்னு சொன்ன உடனே ஐயர்வாள் எல்லாம் வீட்டுக்கு வந்து, நீங்கள் ஆதி காலத்துலேருந்தே தாய் சபை அப்படி ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, தாய் சபை தாய் சபை தாய் சபைன்னு சொல்லி. அப்படி உங்கள் பாட்டி உங்கள் பெண் பிதாக்கள் எல்லாம் வந்த இப்படிப்பட்ட இடத்த விட்டு நீங்கள் இப்படி போயிட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை மறுபடியும் வர சொல்லி காணிக்கை பெட்டியை காணிக்கைன்ற பொறுப்பை கொடுத்துட்டாங்க. நம்ம ஆட்கள் தான் நம்மளுடைய ஏதாச்சும் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருவாங்க பாருங்கள். இன்னொரு சபைக்கு போகிற விசுவாசி தான் சபைக்கு வர்றதுக்காக ரூபா கொடுத்தாலும் வேலை கொடுத்தாலும் தக்க வைக்கிற நிறைய ஊழியக்காரங்க இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும்னு நினைக்கிறது கிடையாது. வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து தன்னோட வச்சு கொண்டு அப்படியே ஆள் சேர்க்கிற நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. பெந்தைகோஸ்தில் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த அம்மாவை நீ தாய் சபையை விட்டு போகக்கூடாது மறுபடியும் வான்னு சொல்லி ஐயர்வாள் சொன்னோடனே மறுபடியும் அந்த அம்மா போயிட்டான். இப்போ போனவங்கள ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, காணிக்கை பெட்டியெல்லாம் காணிக்கை திறந்து எண்ணுங்கம்மா அப்படின்னோடனே அது கடவுளுக்காக ஒரு செய்கிற சேவையாக அது செய்ய ஆரம்பிச்சிது. ஆனால் காணிக்கை பெட்டியில் காணிக்கை எண்ணிச்சதே தவிர அது குடும்பத்தில் உள்ள காணிக்கை பூரா காலியாகிட்டே இருந்துச்சு. என்றைக்கே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையை விட்டு பின்வாங்கி போனாங்களோ அன்னைக்கே அவங்க வாழ்க்கையில் வர வேண்டிய காணிக்கையும் ஐஸ்வர்யமும் மேன்மையும் கனமும் வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறத ஒரு 6 மாதத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த அம்மா. எப்படி வாழ்ந்தனா, ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது சமாதானம் இல்லை, காணிக்கை பெட்டியில் காணிக்கை எண்ணிட்டு ஐயர்வாள்கிட்ட காணிக்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது நிம்மதி இல்லை, ஒரு மாதிரி வெறுமை. நம்ம எப்படி ஆண்டவர் ஆராதித்தோம், எப்படி செய்தியை கேட்டோம், என்னதான் திட்டி பேசினாலும் அதில் ஒரு அபிஷேகம் இருந்துச்சுதே, ஒரு ஆராதனை இருந்துச்சுதே, ஒரு மன திருப்தி இருந்துச்சு. சபைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மன நிம்மதியோடு வீட்டுக்கு வந்தோமே, எங்கள் ஒன்றுமில்லையே ஆண்டவரே இப்படி காணிக்கை என்ன போட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதத்தில் கத்துறாங்க இல்லைங்கிறத அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. மறுபடியும் பாஸ்டர்கிட்ட வந்து சபைக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே பாஸ்டர் ஏறெடுத்தும் பார்க்கல, நீ வானும் கூப்பிடல, ஏன் போகணுன்னு கூப்பிடல. முதல் நாள் இந்த அம்மா ஆராதனைக்கு போய் உட்கார்ந்த உடனே பாஸ்டர் பார்க்கவும் இல்லை, எங்கம்மா போனீங்க, இவ்வளோ நாள் போயிட்டீங்களே, நீங்கள் வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பாசமாக அந்த ஒரு மூலியக்காரர் பேசுவார்னு நினச்சாங்க அந்த அம்மா. இந்த அம்மாவை பாஸ்டர் கண்டுக்கிடவும் இல்லை, ஏன் போனேன் ஏன் வந்தேன்னு கேட்கவும் இல்லை. பாட்டுக்கு ஆராதனை முடிச்சு போனோடனே அந்த அம்மாவுக்கு பயம் வந்துடுச்சு. பாஸ்டர் சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாரோ, அவர் முழியாக பார்த்தா நம்மளை கண்டுக்கிடாமல் இல்லாமல் பார்த்தா இவ்வளோ நாள் சபைக்கு நான் வரலையே, ஏன் வரலன்னு நம்மகிட்ட ஒரு வார்த்தை கேட்காம இருக்கிறத பார்த்தாக்கா நம்ம மேலே கோவப்பட்டு நம்ம மறுபடியும் அந்த சபைக்கு போனதை பார்த்துட்டு நீ அங்கேயே போமா அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிடுவாரோ பாஸ்டர், வர வேண்டான்னு சொல்லிடுவாரோ, சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம எப்படி வர்றது அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் மறுவாரம் ஆராதனைக்கு வந்தோடனே இந்த அம்மா பயந்துக்கிட்டே இருந்ததை பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிச்சு, பாஸ்டர் என்னை வரக்கூடாதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லிடாதீங்க பாஸ்டர், நான் சபைக்குள்ளே நான் சபைக்குள்ளே நான் வரல, ஆனால் சபைக்கு வெளியே
எல்லாரும் செருப்பெல்லாம் கழட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த செருப்பு ஓரமாக உட்காந்து நான் வாசப்படியில் நின்று நீங்கள் கொடுக்குற செய்தியையும் ஆராதனையும் நான் கேட்டுட்டு போயிடுறேன் பாஸ்டர், என்னை சபைக்கு வரக்கூடாதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே சபை பாஸ்டரை கண்ணீர் விட்டு கதற வச்சுக்கிச்சு. அப்படியே குலுங்கி 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 அழுறாரு. இப்படி ஒரு வார்த்தையா, இப்படி தேவனை நேசிக்கிற ஒரு அன்பா, எல்லா மனுஷரும் செருப்பு கழட்டி போடுற இடத்துல நான் உட்காந்து நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு போகிறேன், ஆராய்ச்சிட்டு போகிறேன்னு சொல்லுகிற இவ்வளோ ஒரு தெய்வீகமான அன்பா. பாஸ்டருடைய வார்த்தை அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் கவர்ந்து கொண்டது. பாஸ்டர் ரொம்ப அழுதுட்டார். அதுக்கு பிறகு அந்த சபையில் அந்த அம்மாவுக்கு ஒரு உயர்வான ஸ்தானத்தில் எல்லாரும் அந்த அம்மாவை ரொம்ப கண்ணியமாக நினச்சாங்க. சபைக்கு முன்னாடி அந்த அம்மாவை கூப்பிட்டு பாஸ்டர் சொன்னார், இப்படி ஒரு வார்த்தை இந்த அம்மா சொல்கிறாங்க. சபையில் அந்த அம்மா கனப்படுத்தப்பட்டாங்க, ஊழியக்காரர்களுக்கு முன்பாய் கனப்படுத்தப்பட்டாங்க. ஆண்டவரை கவர்ந்து கொள்ளுகிற வார்த்தை. நீ கானானிய பெண் வார்த்தை நிமித்தமாக இயேசுவை ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் அப்படியே ஆக்கிவிட்டான். நீ சொன்னபடியே உனக்கு ஆக கிடவது, நீ போகலாம், பிசாசு உன் பிள்ளையை விட்டு நீங்கிட்டு என்று ஆண்டவர் சொல்லி அங்கே அனுப்புகிறார். உடைய வாயின் வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது. தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் கர்த்தர் உடனே உங்களுக்கு பதிலை தருவார். ஆண்டவர் நோக்கி கானானிய பெண் கூப்பிட்ட போதும் கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை. ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொண்ட போதும் பதில் கொடுக்கவில்லை. சீசர்கள்ட்ட போய் சொல்லியும் இவளை நம்மளை பின்தொடர்ந்து வர்ற ஆண்டவரே, நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுற, அனுப்பிவிடும் அப்படின்னு சொன்ன போதிலையும் ஆண்டவற்றிருந்து பதில் வரவில்லை. நான் உனக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டேன், நீ கானானிய பெண், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லை என்று சொன்ன போதிலையும் ஆண்டவற்றிருந்து பதில் வரவில்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை நிமித்தமாக தேவனிட்டிருந்து பதிலை பெற்றுக்கொண்டால் அந்த வார்த்தை தான் தேவனுக்கு ஏற்ற வார்த்தை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்கேற்ற வார்த்தைகளை என்றைக்கு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தன் வாயை திறந்து உங்களோடு பேச ஆரம்பிப்பார். ஏனென்றால் நீங்கள் பேசுகிற வாயின் வார்த்தைகளில் ஜீவன் இருக்குது என்று நாம் பார்க்கிறோம். வாயின் வார்த்தைகளை யாக்கோபில் சொன்னபடி ஜீவனின் அதிகாரம், மரணத்தின் அதிகாரம் அந்த வார்த்தையில் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய ஜெபங்கள் தேவனை கவர்ந்து கொள்ளுகிற ஒரு வார்த்தையாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கணவன் மனைவிக்குள்ளாக பேசும்போதும் ஒருத்தர் விரும்புகிற வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும். வீட்டுக்காரர்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணுன்னாக்கா அவர் விரும்புகிற மாதிரி நீங்கள் பேசினீங்கன்னா போதும், எல்லாத்தையும் கையில் கொடுத்துருவாங்க. வீராப்பா பேசவும், கோபமாக பேசுகிறதும், அரட்டிட்டு பேசுகிறதும், இந்த மாதிரி இருக்கும்போது தான் எதையுமே அவங்க பெற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. எப்படி பேசக்கூடாது வேகமாக குறித்து கொள்ளுங்கள், நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். எப்படி பேசக்கூடாது? முதலாவது, ஆவியின் வேதனையில் பேசக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஆண்டோடைய பிள்ளைங்க ஒரு மாதிரி ஆவியில் வேதனைப்பட்டு ஒருபோதும் பேசக்கூடாது. ரெண்டாவது, ஆத்துமா தொடாத வார்த்தையை பேசக்கூடாது. யோபு 6:7. யோபு 6:7. உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது. ஆத்துமா தொடாத வார்த்தையை பேசக்கூடாது. ஒன்று, ஆவியின் வேதனையில் பேசக்கூடாது. ரெண்டாவது, ஆத்துமா தொடாத வார்த்தையை பேசக்கூடாது. நீ பேசுனீங்கன்னா அத்தனை பேருடைய ஆத்மாவும் தொடப்படணும்.
மூன்றாவது, ஆலோசனையை அந்தகாரப்படுத்தக்கூடாது. ஆலோசனையை அந்தகாரப்படுத்தி பேசக்கூடாது. யோபு 38:2. யோபு 38:2. ஆலோசனையை அந்தகாரப்படுத்தி பேசக்கூடாது. அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? சரி, ஆலோசனையை அந்தகாரப்படுத்தி பேசக்கூடாது. அடுத்து, நிதானம் இல்லாமல் பேசக்கூடாது. யோபு 42:8. யோபு 42:8. நிதானம் இல்லாமல் பேசக்கூடாது. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். நிதானமாய் பேசக்கூடாது. நிதானம் இல்லாமல் பேசக்கூடாது. அடுத்து, வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. வீண் வார்த்தைகளை பேசினீங்கன்னா தேவன் செவி கொடுக்க மாட்டார், சர்வ வல்லவர் அதை கவனிக்க மாட்டார் என்று பார்க்கிறோம். யோபு 35:13. யோபு 35:13. வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார், வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார். சர்வ வல்லவர் அவரை கவனியார். வீண் வார்த்தைகளுக்கு ஆண்டவர் ஒருபோது செவி கொடுக்க மாட்டார், சர்வ வல்லவர் அதை கவனிக்க மாட்டார். அடுத்து, வழக்காடுகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. வழக்காடுகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. வேகமாக எழுதி கொள்ளுங்கள். அடுத்து, பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. எவரையும் ஏமாற்றக்கூடாது. யோபு 32:22. பிரயோஜனம் இல்லாமல் வார்த்தைகளை பேசக்கூடாது. யோபு 15:3. நான் இச்சகம் பேச அறியேன். அதாவது எவரையும் நான் ஏமாற்றக்கூடாது. சொன்னபடி உண்மையாக இருக்கணும், அதை நிறைவேற்றி காட்டணும். சும்மா காரியத்தை சாதிக்கிறதுக்காக பேசக்கூடாது. ஒருவரையும் ஏமாற்றக்கூடாது. தன்னை சார்ந்திருக்கிற, தன்னை நம்பி வருகிற, தன் வார்த்தை நம்புகிற ஒருவரையும் ஏமாற்றி கைவிடக்கூடாது. அடுத்து, மனம்பதறி பேசக்கூடாது. பிரசங்கி 5:2. மனம்பதறி பேசக்கூடாது. பிரசங்கி 5:2. அடுத்து, கோல் மூட்டி பேசக்கூடாது. ரொம்ப இன்னைக்கு அசுத்தாவிகள் கிரியை செய்கிறது இந்த ஆவி தான், கோல் மூட்டுற ஆவி. நீதிமொழிகள் 18:8. ஒவ்வொரு வீடு வீடாக போய் கோல் மூட்டி தீயை பற்ற வச்சுட்டு வந்துடுறாரு. பாட்டுக்கு வீட்டில் எரிஞ்சிட்டு கிடக்கும். இப்படி சில அசுத்தாவிகள் சபையில் இருக்கும் பாருங்கள். வீடு வீடாக போய் கோல் மூட்டிட்டு வந்துடுறாரு. கோல் மூட்டுற ஆவி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா பிசாசு வருதுன்னு அர்த்தம். கணவன் மனைவிக்குள்ளே கோல் மூட்டி விட்டுறது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளே கோல் மூட்டி விட்டுறது, சொந்தக்காரங்களுக்குள்ளே கோல் மூட்டி விட்டுறது. நீதிமொழிகள் 18:8. ஆசிரியர் ஒரு வார்த்தை. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். உள்ளத்துக்குள் தைக்கும். கோல் மூட்டுற காரியமே இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஒருபோதும் காட்டி கொடுக்கவே கூடாது. அது யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்த மாதிரி. உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னாக்கா அது ஆண்டவர்கிட்ட சொல்கிற மாதிரி. யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்ன எந்த காரியத்தையும் நீங்கள் சொல்லவே கூடாது, காட்டி கொடுக்கவே கூடாது. கோல் மூட்டி விடக்கூடாது. கோல் மூட்டுறது பிசாசுடைய கிரியை. கடைசியாக யூதா 15ஆம் வசனம். யூதா 15ஆம் வசனம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். கடைசியாக கடினமான வார்த்தைகளை பேசக்கூடாது.
நான் மறுபடியும் சொல்கிறேன், எதை பேசக்கூடாதுங்கிறத வைத்துக்கொள்ளுங்க. இப்படி பேசுனீங்கன்னா கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். கர்த்தரை கவர்ந்து கொள்ளுகிற ஒரு வார்த்தை பேச வேணும். இப்போ நான் சொல்கிற காரியத்தை பேசக்கூடாது. முதலாவது ஆவியில் வேதனைப்பட்டு பேசக்கூடாது. ரெண்டாவது ஆத்தும தொடாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அடுத்த ஆலோசனைகளை அந்தகாரப்படுத்தக்கூடாது. அடுத்து நிதானம் இல்லாமல் பேசக்கூடாது. அடுத்து வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. அடுத்து வழக்காடுகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. அதுக்கடுத்து பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. சும்மா வெட்டியை உட்காந்து பேசக்கூடாது. பேசினா பிரயோஜனமாக இருக்கணும், அதில் பலன் நமக்கு உண்டாகும். அடுத்து எவரையும் ஏமாற்றி பேசக்கூடாது. அடுத்து மனம் பதறி பேசக்கூடாது. கடைசியாக கடினமான வார்த்தைகளை பேசக்கூடாது. கடினமான வார்த்தைகளை பேசுகிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.